ஆண்டவருடைய நாம மகிம்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேசுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்தானவர் சொல்லுகிற வார்த்தைகள் அற்புதமான வார்த்தையா இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்தானவர் யாரா இருக்கிறார், அவர் சொல்லுகிற வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகளா காணப்படுகிறது. நானே திராட்சை செடி, நானே ஜீவாப்பம், நானே ஜீவ தண்ணீர், நானே வாசல், நானே மெய்ப்பர், நானே நானே அவர். அற்புதமான ஒரு வார்த்தை. ஐ ஆம் ஆஃப் ஜீசஸ் இன் த புக் ஆஃப் ஜான். யோவான் எழுதின சுவிசேஷத்துல நானே நானே அவர், நானே அவர். யார் அவரு? நான் தான் அவர் என்றார். நிறைய வார்த்தைகள் வருது, ஆனா 7 வார்த்தைகள் மிக முக்கியமானது. 7 என்றால் பைபிள்ல பரிபூரணமாக காணப்படுகிறது. 7 நாட்கள், 7 வாரங்கள், 7 தினங்கள் இல்லையா? 7 வார்த்தைகள். 7 7 7 7. It is wonderful. It is important numbers. நிறைய பேருக்கு போன் நம்பர் கூட 777 77 47 இப்படி இந்த 7 எல்லாரும் விரும்புவாங்க. அல்லது வீட்டுக்கு, காருக்கு, பைக்குக்கு, போனுக்கு அவங்க ஆசைப்படுற நம்பர் கூட 7 இருக்கு. நானே அவர், நானே அவர் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிற வார்த்தையா காணப்படுது. யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கவனிப்போம். The book of Exodus chapter 3 verse 14. அதற்கு தேவன் இருக்கிறவளாக இருக்கிறேன் என்று மோசேயோடு சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக. இருக்கிறராகவே இருக்கிறேன். அற்புதமான ஒரு வார்த்தை. ஐ ஆம் ஜெகோவா தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. இருக்கிறவராக இருக்கிறேன். யெகோவா, இன்டர்னல் காட், நித்திய தேவன், சத்திய தேவன், அற்புதமானவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன். இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல கூட நிறைய இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் தான் அவர், அவர் நான் தான் அவர் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்துல யூதர்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்துல உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் அவரை பார்த்து, உனக்கு 50 வயது கூட ஆகல, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேள்வி கேட்கிறார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 53 முதல் வாசிக்கிற கவனிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 53 முதல் கடைசி வசனங்களை வரை கூட நீங்கள் கவனித்தீங்கன்னா அற்புதமா இருக்கும். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவனோ, வாடா போடான்ற மாதிரி இருக்குது பாருங்க. அவங்க அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரியத்தரமாகி என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர். அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்லுவேனாகில் உங்களை போல நானும் பொய்யனா இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு இருக்கிறேன்.
உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன். ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே யோவான் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. 10:31. அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படியாக கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த எந்த நற்கிரிகள் நிமித்தம் என் மேல் கல் எறிகிறீர்கள் என்றார். கீழே வாசிக்கலாம் 35 வசனங்கள் வரை. யூதர்கள் அவருக்கு பிரியத்தரமாக, நற்கிரிகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை, நீர் மனுஷனா இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணம் சொல்லுகிறபடினாலே உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரியத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாக்கியம் நன்றாயிருக்கிறதே. சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 82ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வேதத்தை ஏந்தினவர்கள் தேவர்கள் என்னப்படுவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவார்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. ராஜாதி ராஜா, ராஜா அவனுடைய பிள்ளைங்க, தேவாதி தேவன், தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தை ஏந்தினவர்கள், வசனத்தை ஏந்தினவர்கள் தேவர்கள் என்னப்படுவார்களா? என்ன அற்புதமான ஒரு வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க தயவுசெய்து என்னோடு கூட. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. 23ஆம் வசனம், மத்தேயு 1:23. அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். இஸ் காட் வித் அஸ். காட் வித் அஸ். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி நம்மோடு கூட இருக்கிறார்? அற்புதமான ஒரு வார்த்தை. யோவான்ல நாம் வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாக்கியங்களை பாருங்களேன். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியில தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமா உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவரால அல்லாமல் உண்டாகவில்லை. 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினால் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாயிருந்தது. 17-18 கூட வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியம் உண்டாயிற்று, பிதாவாகி தேவனை ஒருவன் ஒரு காலமும் கண்டதில்லை, அவர் மடியில் இருக்கிற அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தினார். ஆதியிலே இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனோடு இருந்தார். அப்படிதான் அது நீங்க இயேசுன்னு போட்டு பாருங்களா. ஆதியில இயேசு இருந்தார், அந்த இயேசு தேவனிடத்தில் இருந்தார், அந்த இயேசு தேவனா இருந்தார். அவர் இயேசு ஆதியில தேவனோடு இருந்தார். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க, அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. எனவே 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூட கவனித்து பாருங்க. 1 யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்துல சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். அருமையானவர்களே, திருத்தவத்தை நம்புகிற நாம், திரியேக தேவனை நம்புகிற நாம், மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள், ஒன்றா இருக்கிறவர்கள் மூவரா இருக்கிறார்கள், ஒரே காரியத்தை யோசிக்கிறார்கள், ஒரே காரியத்தை செய்கிறார்கள், ஒரே காரியத்தில் செயல்படுகிறார்கள்.
பிதா என்ன சொன்னாரு எனக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் என்ன சொல்லுகிறேனோ அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இட் இஸ் ஒண்டர்ஃபுல். 3 பேரும் 3 தீர்மானங்கள் எடுக்கிறதுல 3 பேர் ஒரே தீர்மானங்கள். ஆகையினாலதான் திருநெற்றி திருத்தவம் மூவர் ஒன்றா இருக்கிறார்கள். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். ஆகவே 3 ஒன்று, ஒன்றும் 3 தான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கூட பாருங்க. 5:23. 1 யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 5:23. அற்புதமான பிதா, வார்த்தை, இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. 23ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் யோவான் 23ஆம் வசனத்துல, குமாரனை கனம் பண்ணுகிறவன் அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணுகிறவனா இருக்கிறான். இயேசுவை கனம் பண்ணினா பிதாவை கனம் பண்ணின வண்ணமாக, பிதாவை கனம் பண்ணினால் தன்னுடைய குமாரனையும் கனம் பண்ணின வண்ணமாக. யோவான் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்தானவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு சீடர்கள் எல்லாரும் நம்பாத நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய சீசனாகிய தோமா அவரை நம்பவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த வீட்டுக்குள்ளாக அவர் நுழைகிறார். வந்த பிற்பாடு, தோமாவே, என்னை காணாத விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், என்னை கண்டு விசுவாசிக்கிறாயா? பாரு என்னுடைய கைகளை, என் விழாவில் என் விரலை போடு அப்படின்னு சொல்லும் பொழுது 28ஆம் வசனத்துல, தோமா அவருக்கு பிரியத்தரமாக, என் ஆண்டவனே, ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட், மை காட். அற்புதமான ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். மை லார்ட், மை காட் என்றார். எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை பாருங்களேன். உன்னதங்களில் உள்ள துருத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ள ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்றும் எல்லாரும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கும் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்று விசுவாசத்தால் அவருக்குள் நாம் தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்துல சேரும் சலாக்கியமும் உண்டாயிருக்கு. ஆதி காலையில் மறைந்திருந்தது. அந்த மறைந்திருக்கிற ரகசியம் பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தினார். எனவே திருத்துவம், திரியேக தேவன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆதிலே நீதி உள்ளவர் எண்ணப்பட்டார், நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதரால் காணப்பட்டார், புறஜாதிகள் இடத்துல பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த ரகசியம் பெரியது என்று அற்புதமாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம். 1 யோவான் 5:20. 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமா இருக்கிறார். இட் இஸ் வண்டர்ஃபுல். இவரே மெய்யான தேவனும் சத்திய உள்ளவரா இருக்கிறார். இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் படிக்கிறோம். அவ்வளவு காரியங்களை நாம் படிக்கிறோம். நானே அவர். ஒரு முறை ஒரு குருடன் குணமாக்கப்பட்டான். ஒரு முறை வேதஸ்தன் குணமாக்கப்பட்டான். அவங்க 2 பேரையும் தேவாலயத்துல சந்திக்கிறான். 38 வருஷமா வேதி உள்ளவனை கூட சந்திக்கிறான்.
நீ தேவனுடைய குமாரனிடத்துல விசுவாசமா இருக்கிறாயா? அவர் யாரு? நான் அவர் இடத்துல விசுவாசமா இருப்பதற்கு கேட்கிறா. அற்புதம் செஞ்சவரு கூட தெரியல. நான் தான்ப்பா அவரு. நீ விசுவாசிக்கிறாயா? இட் இஸ் ஒண்டர்ஃபுல். வானத்தை பூமி உண்டாக்கினவர் அவர்தான். உண்டானவைகள் எல்லாம் அவர் இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. ஆகவே அந்த இயேசுதான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அவர்தான் நித்தியத்துக்கு வழி. அவர்தான் உனக்கு போதகர். அவரால் என்று ரட்சிப்பில்லை. அவரால் என்று பிதாவினிடத்துல போக முடியாது. அவரால் என்று இந்த உலகத்துல மீட்பு இல்லை. அவர் இல்லாமல் சிருஷ்டியே இல்லை. நானே வழியும் சத்தியம் ஜீவனும். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல, the bread of life. ஆண்டவர் சொல்லுங்க, நானே ஜீவ அப்பம். என்ன அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் மன்னாவை சாப்பிட்டு மரித்தார்கள் வனாந்தரத்தில். நான் கொடுக்கிற ஜீவ அப்பம் அது என்னுடைய சரீரமா இருக்கிறது. நீங்களை பானம் பண்ணுகிறது என்னோட ரத்தமா இருக்கிறது. இன்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வு. எனவே யோவான் 6:48 ஜீவாப்பம் இயேசுவே. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருக்கிறான். I am the light of world. ஆண்டவர் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறார். யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கூட வாசிக்கிறோம் இல்லையா? யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும், நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த ஒளி அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 5:6. 12ஆம் அதிகாரம் யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்க. 46, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ இருள் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனான், அவனை நான் நியாயந்திருப்பதில்லை. நான் உலகத்தில் நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களில் நியாயந்திருக்கும். நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஆண்டவர் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகுதலை அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறார். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளிரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. இதே தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிறோம். ஒருவராய் சாபாய்மை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவருமாக்கிய மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர். அவர் ஒளியா இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் எல்லாரும் பார்க்காதபடிக்கு சுவிசேஷத்தை எல்லாருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறத பார்க்கிறோம். எனவே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பார்க்க. சுவிசேஷம் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களில் இயேசு கிறிஸ்துவின் வேத வாக்கியங்களின்படி
மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்கள்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். இயேசு உனக்காக எனக்காக மரித்தார். இயேசு நமக்காக வரப்போகிறார். இயேசு ரட்சகர் உயிர்த்தெழுந்தார். 3வதாக ஆண்டவர் நானே வாசலா இருக்கிறேன் என்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் உங்களுக்கு நன்றா தெரியும். ஐ ஆம் டோர். இயேசு கிறிஸ்தானவர் நானே வாசல். பாருங்களேன், 9ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், என் வழியா ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமுமாக சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 3வதாக அவர்தான் கேட்டு, அவர்தான் வாசல். ஆகையினால்தான் அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் கீ. அவர் திறந்தா யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது. அவர்தான். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவரால் அன்றி ரட்சிப்பு வானத்திலே ஆனாலும் பூமியில ஆனாலும் பூமியின் கீழானாலும் யாரானாலும் இயேசு ஒருவர் மட்டும்தான் ரட்சகர், ரட்சிக்க முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். இடுக்கமான வழி, விசாலமான வழி. நரகத்துக்கு போகிறது விசாலமான வழி, பரலோகத்துக்கு போகிறது இடுக்கமான வழி. இந்த வழியா பிரவேசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அன்றைக்கு அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் உபத்திரத்தின் வழியா பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். உபத்திரத்தின் வழியாக சீசர்களை திடப்படுத்தினார், விசுவாசிகளை திடப்படுத்தினார். 4வதாக நானே நல்ல மெய்ப்பன். யோவான் 10ஆம் அதிகாரம் 11-16 வசனங்களிலே நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். சங்கீதக்காரன் கூட சொன்னார் இல்லையா, அவர் மெய்ப்பர், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியை அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை நடத்துகிறவரா இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மெய்ப்பன் நல்ல இடத்துல நடத்துகிறான். நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீது, ஒரு முறை கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது, ஆடுகளை காப்பாற்றினான். வேலையால் அவன் கூலிக்கு பாத்திரம் இருக்கிறதுனால, நரி வருகிறதுனால விட்டு ஓடிடும் ஆடுகளை. ஆனா சொந்தக்காரன் தான் ஜீவனை கொடுப்பான் என்று சொல்லியிருக்கிறான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் பலனற்று இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தார். 7ஆம் வசனத்துல நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்கையில கிறிஸ்து நமக்காக மரித்தார். நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில தேவன் நமக்காக மரித்தார். 10ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், இவைகள் எல்லாம் நமக்காக. நாம் மெய்ப்பரவர், நமக்காக அவர் மரித்தார், நமக்காக அவர் மரித்தார். சிதறப்பட்ட ஆடுகளை போல இருந்தோம். ஆத்மா ரட்சகராகிய அவருக்கு தான் நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கணும் என்று பேதுல கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அற்புதமான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. சிருஷ்டி கர்த்தர், சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், இப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிப்பும் அவரிடத்துல திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் நம் மெய்ப்பரா இருக்கிறார். நானே நல்ல மெய்ப்பன், கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார். 5வதாக நானே உயிர் தொழுதலும் ஜீவனமா இருக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தொழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இட்ஸ் வண்டர்ஃபுல். த ரிசரக்ஷன் ஆஃப் த லைஃப். இயேசு உயிரோடு இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 6:36 இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். யோவானுடைய சாட்சியை பார்க்கல மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்தது நான் செய்து வருகிறதான கிரிகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது.
அவருடைய கிரியே சாட்சி கொடுக்கிறதா. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. யோவான் எழும்பி பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். அந்த யோவான் கூட இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னார் சாட்சி. இயேசு உயிர்த்தெழுதல், மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்து, மரணத்தை தன்னுடைய மரணத்தினால ஜெயித்தார். சாத்தானை ஜெயித்தார். மரணத்து மேல் நம்பிக்கை நீதிமானுக்கு. உனக்கு எனக்கு நம்பிக்கை வரும்படியாக இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆறாவதாக அற்புதமான ஒரு வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நானே வழி, நானே ஜீவன், நானே சத்தியம். நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை அல்லாமல் பரலோகத்துல அல்லது பிதாவினிடத்துல ஒருவனும் வர முடியாது. ஆகினால இயேசுதான் வழி. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த ஜீவ பாதையில மரணம் இல்லை. அந்த பாதையிலே மரணம் இல்லை சொல்லப்படுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதே வசனம் நீதிமொழிகள் 16:25 கூட வாசிக்கிறோம். செம்மையா தோன்றுகிற வழிகள் உண்டு. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் செம்மையா நடக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனா பாவ வழியில் தான் நடக்கிறாங்க, பரிசுத்த வழியில் இல்லை. ஆகவே நீதியாக நடக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர், பாவிகளா நடக்கிற பாவ பாதையில நிறைய பேர். நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நீதிமொழிகள், மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும். மதியனவன், பாவி, அக்கிரமக்காரன், அநேயக்காரன், அவங்களுக்கு வழியெல்லாம் செம்மையா இருக்கும். ஆனா முடிவோ மரணத்தின் வழிகள் என்று மறந்து விடக்கூடாது. கடைசியாக 7ஆவதாக, நானே மெய்யான திராட்சை செடி. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்ற, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. விசுவாசிகளாகிய நாம் அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் போய் கனி கொடுங்கள், உங்களுக்கு கனி நிலைத்திருக்க வேண்டும். நான் திராட்சை செடி, பிதா தோட்டக்காரர், நீங்கள் கொடிகளா இருக்கிறீர்கள். நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். என்னில் நிலைத்திரவிட்டால் எரி உண்டு அக்கினியில தள்ளப்படுவீர்கள், எரிக்கப்படுவீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சை அடக்கம். இந்த ஆவியின் கனிகளால் நீங்கள் நிரப்பப்படுங்க. ஆவியின் கனியோ நிலைக்கும், என்றுமே நிலைக்கும். இயேசு சொன்னார், நானே நானே அவர். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களிலே நீங்கள் செத்து போவீர்கள், மரித்து போவீர்கள். இயேசு நானே அவர் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்துல நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறார். நானே அவர், நானே ஜீவாப்பம், நானே உயிர்த்தெழுதல், நானே வாசல், நானே மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன், நானே உயிர்த்தெழுதலா இருக்கிறேன், நானே ஜீவனா இருக்கிறேன், நானே சத்தியமா இருக்கிறேன், நானே திராட்சை செடியா இருக்கிறேன். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. ஆகவே இயேசு நம்முடைய இரட்சகர், இயேசு நம்முடைய ஆண்டவர். இன்னும் அதிகமாக யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானிப்போம். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க விட்டால் உங்கள் பாவங்களில் நீங்கள் மரித்து போவீங்கன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், இயேசு கிறிஸ்து நமக்கு வழி, இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவன். அவரை விசுவாசியுங்கள், அவரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.